everyone. இந்த கான்செப்ட் ரொம்ப ஒரு சூப்பரான கான்செப்ட். should versus must. should எப்பெல்லாம் யூஸ் பண்ண போறோம், must எப்பெல்லாம் யூஸ் பண்ண போறோம், and at the end of the session you have set of questions to answer. so அந்த questions எல்லாம் நீங்களே சூப்பரா ஆன்சர் பண்ணிடுவீங்க. so let's get started. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வித் ரீனாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and நம்மளோட மொபைல் அப்ளிகேஷன் Fluent Fabல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. so let's get started. first should எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன், என்னுடைய சஜஷனாக கொடுக்குறேன், நீ இது பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சஜஷனாக, ஒரு ஒப்பீனியனாக, என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லதுன்னு படுது, ஸோ அது உங்களுக்கும் நல்லதாக இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு அதை சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அங்கெல்லாம் ஷுட் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, யூ ஷுட் விசிட் த டாக்டர் சூன், நீ சீக்கிரமாகவே டாக்டரை விசிட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ நீ சீக்கிரம் விசிட் பண்ணால் நல்லதுன்ற மீனிங், ரைட்? ஸோ நீ சீக்கிரமாகவே விசிட் பண்ணிடு அப்படின்னு என்னுடைய சஜஷனை கொடுக்குறேன். ஸோ இந்த ஷுட் அண்ட் மஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மாடல் வேர்ப்ஸாக யூஸ் பண்ணுவோம். இந்த வேர்புக்கு பக்கத்தில் இருக்கிறது எப்போவுமே என்னவா இருக்கும் அப்படின்னா பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பாக இருக்கும். V1, அதாவது should go, should play, should sit, should eat, must go, must eat. ஸோ இந்த மாதிரி இது பக்கத்தில் இருக்கிறது என்னவா இருக்கும்? எஸ், V1 பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்பா தான் இருக்கும். ரைட், ஃபைன், ஓகே. பட் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷுட்டுக்கு பக்கத்தில், இதே ஷுட்டுக்கு பக்கத்துலையோ மஸ்ட்டுக்கு பக்கத்துலையோ பி வந்துச்சுன்னா அங்கே V3 போடுவோம், அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போடுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் V1 என்னது? கோ அப்படின்றத எடுத்துக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ V1 கோ அப்படின்னு எடுத்துக்கோங்க, பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப். இப்போ V2 என்னது? வெண்ட், பாஸ்ட் டென்ஸ். இப்போ V3 என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள். எஸ், கான். அப்போ இங்க should be gone. இந்த ஷுட் பக்கத்துலயோ மஸ்ட் பக்கத்துலயோ பி வந்துருந்துச்சுன்னா அது பக்கத்துல V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரலாம். மற்றபடி ஷுட்டோ மஸ்டோ தனியா வந்துருந்துச்சு அப்படின்னா அது பக்கத்துல பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் வரணும். ரைட், சரி, அடுத்தது பார்ப்போம். இப்போ ஷுட் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். மேபி யூ ஷுட் கோ ஃபார் அ காஃபி ஆர் லஞ்ச் அண்ட் see how you feel. சார் நீங்கள் சோகமாக உட்காந்துட்டு இருக்கீங்க, அப்போ நான் சொல்கிறேன் மேபி யூ ஷுட் கோ ஃபார் அ காஃபி ஆர் லஞ்ச். அப்போ நீங்கள் ஒரு காஃபியோ லஞ்சோ போய் எடுத்துட்டு அப்புறமா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய சஜஷனை முன்வைக்கிறேன். ஸோ அந்த கேஸில் ஷுட் யூஸ் பண்ணுறேன். இப்போது அப்படியே மஸ்ட்டுக்கு வாங்க. மஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக நீ அதை பண்ணி ஆகணும். யூ ஹாவ் நோ அதர் ஆப்ஷன். வேற உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது, அதை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், உறுதியாக நிச்சயமாக பண்ணியே ஆகணும். இப்போ அதெல்லாம் எங்கே கொடுப்பாங்க? ஒரு ஸ்கூலில் கம்பல்சரியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் மாதிரி கொடுக்கலாம், இல்லை வந்து கவர்மெண்ட் கோர்ட்டு இந்த மாதிரி, இல்லை வந்து கவர்மெண்ட் ஆர்டராக இருக்கலாம். இந்த மாதிரி ஆர்டர்ஸ் அதெல்லாம் வந்து எது கீழே வரும்னா மஸ்ட், அந்த இடத்துலலாம் மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹையர் ஒஃபீஷியல்ஸ் இருக்கலாம், அவங்க இதை நீ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் வேறு ஆப்ஷனே இல்லைன்ற கேஸில் மஸ்ட் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, முக்கியமாக இந்த ஆர்டர்ஸ்லாம் மஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் மஸ்ட் ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ் to avoid accident அவாய்ட் பண்றதுக்கு டிராஃபிக் ரூலை ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிராஃபிக் ரூலை ஒபே பண்ண வேண்டியது ஒரு கட்டாயம். அந்த கட்டாயத்தின் பேரில் இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கேண்டிடேட்ஸ் மஸ்ட் satisfy the general conditions for admission. இந்த அட்மிஷனுக்கு இதுக்குள்ளே நீங்கள் வந்து போகணும், இந்த காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படின்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்போ தான் இதுக்குள்ளே அட்மிட்டட், ஆர் அதர்வைஸ் வெளில போயிடணும், அவ்வளோதான். அப்போ இதுதான் வழி, இது மட்டும்தான் பண்ணணும், இது பண்ணால் மட்டும்தான் அங்கே சென்றடைய முடியும், போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. அது கட்டாயமாக பண்ணக்கூடிய சூழ்நிலையில் விட்டு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னா அங்கே நம்ம மஸ்ட் தான் யூஸ் பண்ணணும். ரைட், இப்போது அடுத்தது பாருங்க. எக்ஸாம்பிள், யூ ஷுட் கோ ஃபார் அ வாக் வித் த டாக் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ டே.
யூ மே ஃபீல் பெட்டர். ஓகே, அதாவது நீ வந்து வாக்கிங் போ டாக் கூட கொஞ்சம் நீ பெட்டராக ஃபீல் பண்ணுவ. இது என்னுடைய சஜஷன். அப்போ அங்கே என்ன பண்ணுறேன், ஷுட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி மிஸ்டர் ராபின் மஸ்ட் பே த ஃபைன். அவன் ஃபைன்னா அதை கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. கரெக்ட்? அப்போ அந்த இடத்துல நான் மஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இப்போது you have set of questions to answer. இது நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க. பாருங்க. First, the teacher advised Sheldon should or must study more. இன்னும் கொஞ்ச நேரம் நீ படிக்கணும், இன்னும் அதிகமா படிக்கணும்னு என்ன பண்றாங்க டீச்சர்? எஸ், சஜஸ்ட் பண்றாங்க, அட்வைஸ் பண்றாங்க. அப்ப இங்க என்ன வரணும்? should. good. அடுத்தது you dash follow the traffic rules. இப்போதான் பார்த்தோம் traffic rules வந்துச்சுனாலே no the go, you should go for must. right? அடுத்தது Sheldon should or must study more if he wants to pass the test and clear the entrance. இதுக்கு என்ன? முன்னாடி கொடுத்ததே தான் அந்த சென்டென்ஸோட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். எஸ், முன்னாடி வந்து ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நீ நல்லா படிக்கணும், இன்னும் அதிகமாக படிக்கணும்ன்ட்டு, அதனால ஷுட்டு போட்டிருக்கோம். ஆனால் இங்கே பாருங்க, இவன் பாஸ் பண்ணணும் என்றால் அண்ட் என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணணும் என்றால் there is no other option, only way is to clear that. அப்போ அதுக்கு படிச்சே ஆகணுன்ற கட்டாயம் இருக்கு. அப்போ அங்கே மஸ்ட் யூஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. த சைல்ட் டேஷ் பி டேக்கன் டு ஹாஸ்பிட்டல் இமீடியட்லி. இங்கே சொன்னேன்ல பி டேக்கன், பிஇ வந்துச்சு அப்படின்னா அது பக்கத்தில் V3. ஓகேவா? அப்போ ஷுட் பி டேக்கனா இல்லை மஸ்ட் பி டேக்கனா அப்படின்றத காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய PDF உங்களுக்கு Fluent Fable மொபைல் அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க.